நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கேலரி டெபிசிட்ல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஏன் நான் என்னோட வீடியோலயே நான் கலோரியை கரெக்டா கவுண்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஆனா அப்படி கலோரியை கவுண்ட் பண்ணி சாப்பிட்டாலுமே உங்களோட வெயிட் குறையவே குறையாது. அதுக்கான ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், டவுட் இருக்குது, நான் சரியாக பண்ணுறேனா இல்லையான்னு தெரியல, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுல இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட கேலரியை கவுண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பொய் இருக்குது அப்படின்னா, நம்ம கலோரியை கவுண்ட் பண்ணி தான் சாப்பிடணும். இருந்தாலும் எந்த மாதிரியான உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கலோரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சத்தான ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை எடுக்கிறோம் அப்படின்னா இதுவும் 1500 கலோரி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரே கலோரி தான். ஆனால் உடம்புல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய, நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபுட் இருக்கக்கூடிய 1500 கலோரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேட் குறைய ஆரம்பிக்கும், நம்மளோட வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். அதே 1500 கலோரி இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் ஏற தான் ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபேட் லாஸை இது கம்மி பண்ணி நம்மளோட மசிலை தான் லாஸ் பண்ண வைக்க முடியும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, அப்புறம் ஃபைபர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டைட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடம்புல சுகரை அதிகப்படுத்தும். இதனால உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இன்சுலின் உடம்புல அதிகமாக சுரக்குது அப்படின்னாவே அது உடம்புல இந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு கொழுப்பை எரிக்கக்கூடிய வேலையை ஸ்லோ பண்ணிடும், இல்லைனா நிறுத்தி வச்சிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மசில் தான் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட ஃபேட் லாஸே ஆகாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேலரி டெபிசிட்ல இருக்கோம் அப்படின்னா அதிகப்படியான கேலரி டெபிசிட்ல போகக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2500 கலோரி தேவைப்படுது அப்படின்னா நம்ம சடனாகவே ஒரு 1500 கலோரியா இல்லை ஒரு 1700 கலோரி அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 கலோரி கம்மி பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடம்புல மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டபாலிசத்தை சடனா குறைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி குறைக்கும் அப்படின்னா, இயற்கையாவே நம்மளோட உடம்பு ஃபுட்டு இல்லை அப்படின்னும் போது சர்வே பண்றதுக்காக அந்த எக்ஸஸா கிடைக்கிற கலோரியை ஃபேட்டா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்ப நம்ம சடனா நம்மளோட கலோரியை கம்மி பண்ணோம் அப்படின்னா அது உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் நமக்கு தேவை, ஃபுட்டு சரியா நமக்கு வெளியில இருந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில் மாஸ் தான் குறைய ஆரம்பிக்கும். அதனால நீங்க அதிகப்படியான கலோரியை கம்மி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட் லாஸ் ஆகாது, உங்களோட மசில் தான் லாஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனாலேயே உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். கலோரி கம்மி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சா ஃபைபர்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக பார்த்து 10-20% கலோரி கம்மி பண்ணி எடுக்கணும். 10-20% அப்படின்னா ஒரு 2500 கலோரி தேவைப்படுது அப்படின்னா அதில் ஒரு 200 கலோரியா இல்லை ஒரு 300 கலோரியா மட்டும் கம்மி பண்ணி எடுத்து நம்மளோட டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் கிராஜுவலாக ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்மளால வாழ முடியும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்மோன்ஸ் நம்மளோட ஃபேட் லாஸ் பாதிக்கும். ஃபர்ஸ்ட் ஹார்மோன் கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ மன அழுத்தத்தில் அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிடும். இது நம்மளோட கொழுப்பு எரிக்கக்கூடியதை ஸ்லோ பண்ணிடும், கொழுப்பு எரிக்க விடாமையும் தடுக்கும். அப்புறம் இன்னொரு ஹார்மோன் என்ன அப்படின்னா இன்சுலின். இன்சுலினை பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிட்றோம் அப்படின்னா உடம்புல சுகர் அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால இன்சுலின் உடம்புல அதிகப்படியா சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலின் அதிகமா சுரந்தது அப்படின்னா நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் பண்றதை இது குறைச்சிடும், இல்லை ரொம்பவே லேட் பண்ணும் அது குறைக்கிறதுக்கு. அதனால உடம்புல ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து லெப்டின், கிரேலின் அப்படின்ற 2 ஹார்மோன்ஸ் இருக்கு. இது பசி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால நமக்கு இந்த ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னா, சரியான நம்ம நைட்ல தூங்குறதுல
ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னும் போது நமக்கு ஒரு பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு எடுத்துகிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாகவே இருக்கும். இது வந்து இந்த ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கிறதுனால தான். இப்படி இந்த பசி ஹார்மோன் அதிகமாக எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பசிக்கவே இல்லைனாலுமே அதிகப்படியான கலோரியை வந்து அதிகப்படியான ஃபுட்டை வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால உங்களோட ஃபேட் ஏறுமே தவிர குறையவே குறையாது. சரியான தூக்கம், ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரமாவது தூக்கம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனநிலையில நீங்க இருக்கணும். இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேட்டை வந்து ஈஸியா வந்து லாஸ் பண்ண முடியும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுட்டு கலோரி எடுக்கிறதே முன்னமே நான் சொன்னேன். ப்ராப்பரா அதில் நீங்க ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, ஃபைபரு, அப்புறம் நல்ல ஃபேட்டு இருக்க மாதிரியான ஃபுட்டை தேர்ந்தெடுத்து அது வந்து உங்களோட கலோரியில கால்குலேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆரோக்கியமான முறையில் வந்து உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். நீங்கள் தேவையில்லாத நார்மலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டே வந்து ஜங்க் ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஃபுட்டுங்களே வந்து கலோரி கால்குலேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி எது எடுத்தீங்கனாலுமே அதிகப்படியான ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களோட கலோரியை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது உங்களால். ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து எடுங்க. அப்படி நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களோட பசியை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும். தேவையில்லாத மற்ற ஃபுட்டை வந்து அதிகமாக நீங்கள் எடுக்க வேண்டிய இருக்கும். அதனால உங்களோட ஃபேட்டை குறைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். 5வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்டியோ எக்ஸசைஸ் அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா ஃபேட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து கார்டியோ எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னா ஃபேட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்கும். ஆனால் வந்து நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் வந்து அதிகப்படியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு மன அழுத்தம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நமக்கு மன அழுத்தம் அதிகமாச்சு அப்படின்னா கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். இது சுரந்தது அப்படின்னா நம்மளோட ஃபேட் லாஸை வந்து இது தடுக்கும். கார்டியோ எக்ஸசைஸ் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட டைமிங்கை வந்து அதிகப்படுத்தி ஒரு ஈடுபாடோட செஞ்சோம் அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் செய்யலாம். இதோட ஒரு பெட்டரான வே இருக்கு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எக்ஸசைஸும் செஞ்சோம் அப்படின்னா உங்களோட ஃபேட்டை வந்து சீக்கிரமா வந்து பர்ன் பண்ண முடியும். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யறோம் அப்படின்னும் போது நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது ஃபேட் பர்ன் ஆகும். எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு அப்புறமும் மசில்ல வந்து சின்ன சின்ன மைக்ரோ டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால இதை சரி செய்யறதுக்காக உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் போயிட்டு வேலை செய்யும். அதனால அது சரி செய்யறதுக்கும் நம்ம உடம்புல இருந்து கலோரி வந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். அதனால எக்ஸசைஸ் செய்யும் போதும் ஃபேட் வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு அப்புறமும் வந்து ஃபேட் வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. கார்டியோ எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா எக்ஸசைஸ் செய்யும் போது வந்து ஃபேட் பர்ன் ஆகும். ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யும் போது நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போதும் ஃபேட் பர்ன் ஆகும். எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு அப்புறமும் அதை மசிலை சரி செய்யற வரைக்குமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டில் இருக்கக்கூடிய கலோரி எடுத்து அது உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால அப்பயும் வந்து ஃபேட் லாஸ் வந்து நடக்கும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கலோரி நீங்க கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும். அதுல அப்படியே எடுத்தாலையும் ஆரோக்கியமான ஃபுட்டை வச்சு ப்ரோட்டீன்ஸு, ஃபைபரு, அப்புறம் விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வச்சு நீங்க கலோரியை வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான முறையில சீக்கிரமா வந்து உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். நீங்க வந்து உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னால உங்களோட வெயிட்டை வந்து 21 நாள்ல ஒரு 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. டயட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி அந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எதுவுமே இல்லாமல் உங்களோட வீட்லேயே வந்து உங்களோட ஒர்க் அவுட்டை பிளான் பண்ணி வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டுலேயே சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களோட டயட்டை வந்து பிளான் பண்ணி உங்களோட வெயிட்டை வந்து 21 நாள்ல 5 கிலோ வரைக்கும் நல்லா குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பரை கொடுக்குறேன், அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.